வணக்கம், இது உங்கள் கேலக்ஸி அகாடமி சேலம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி சப்ஜெக்டோட மெட்டீரியல் எப்படி இருக்குது, அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்றதை தான் பார்க்க போகிறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி சப்ஜெக்ட் அப்படின்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி பாடம். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிலபஸ் வைஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. சிலபஸ் படி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 38 பகுதிகள் இருக்கும். அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒன்றொன்றையும் பிரித்து அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட்டை ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சுருக்கமாகவும் கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்துருப்பாங்க. தமிழ்ன்றது ஒரு கடல் மாதிரி. ஸோ நம்ம படிக்க அந்தந்த டாப்பிக்குள்ளே நிறைய போயிட்டே தான் இருக்கும். ஸோ நமக்கு எலிஜிபிள் ஆகணும். அதாவது ஒரு 100 கொஷின் இருக்குன்னா 40 கொஷின் நம்ம போடணும். அதுக்காக மட்டும்தான் நம்ம ரெடி ஆகணும். ஸோ ஏன்னா நமக்கு அடுத்து இன்னும் 2 பேப்பர் இருக்குது. ஜிஎஸ் இருக்குது, டெக்னிக்கல் பேப்பர் அக்ரிகல்ச்சர் இருக்குது. ஸோ நமக்கு அதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுன்றதுக்காக இது ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை ரீட் அவுட் பண்ணிட்டு போனாலே நம்ம இதை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த மெட்டீரியல் ரெடியாக இருக்கும். ஸோ அதே போல் ஒரு டாபிக் முடிஞ்ச பிறகும் அதுக்கான பயிற்சி வினாக்கள்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பயிற்சி வினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து இலக்கணமில் எந்த மாதிரி கொஷின் வரும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான பயிற்சி வினாவை கொடுத்துருக்காங்க. பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக அப்படின்ற மாதிரி தான் அந்த எழுத்து இலக்கணத்துலேருந்து கொஷின் கேட்கலாம். இல்லை சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ற மாதிரி கொஷினை கேட்கலாம். அடுத்து சொல் இலக்கணமில் பொறுத்துகன்னு இந்த மாதிரி கேட்கலாங்க. ஸோ நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் அனலைஸ் பண்ணி அந்தந்த டாப்பிக்கில் எந்த மாடுலேஷனில் கொஷின் கேட்குறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பிரித்து எழுதுகன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு 150 சொல் இந்த மாதிரி சொற்கள் கொடுத்துருக்காங்கன்னா இந்த 150 சொற்களுக்குள்ளேருந்து தான் அவங்க ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஒரு 150 கொஷினை நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு போனால் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டுடலாம். அந்த மாதிரி எல்லா டாப்பிக்லேயும் எந்தெந்த சொற்கள்லேருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்றத எல்லாமே எடுத்து தான் கம்பைல் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு கீழே பயிற்சி வினாக்களும் இருக்குது. நம்ம படிச்சுட்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் ஆகிக்கலான்னு அந்த பயிற்சி வினாக்கள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாமே அதே போல் தான் இருக்கும். கண்டென்ட் ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ரொம்ப எலாபரேட்லாம் இருக்காது. இது ஒரு மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 112 பக்கங்கள் இருக்கிறது. ரீசெண்டாக டிஎன்பிசி அவங்களோட ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானர் ஃபார் 2024 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நம்ம ஏஓ அண்ட் ஏஏஓவோட நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி நம்ம கேலக்ஸி அகாடமியில் இப்போ ஃபார் போத் ஏஓ அண்ட் ஏஏஓக்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதனோட கிளாஸஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா May 18th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மெட்டீரியல்ஸும் ஃபுல்லாக அப்டேட் ஆகி ஃபுல்லாக ரெடியாக இருக்குது. கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ.